படிக்கலாமா? படிக்கலாமா? அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை தீரை போல விரித்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும், வானங்களை தீரை போல விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே, உங்களையும் என்னை உள்ளம் கையில் வரைந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார், மகிமை படுத்தினார், மகிமை படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும் போது நமக்கு பலன், நமக்கு விடுதலை, நமக்கு சந்தோஷம், நமக்கு சமாதானம். அல்லேலூயா. மீண்டும் ஒரு குறை கூட இந்த 2ஆம் நாள் சாயங்கால வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் கர்த்தர் தயவாய் என்னை இந்த இடத்தில் நிற்க பண்ணின தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் நேராக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 121வது சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 121வது சங்கீதம். அதில் வசனம் 1 மற்றும் 2 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். செபிக்கலாமா இந்த வார்த்தைக்காக? அன்பு தகப்பனே, இந்த நல்ல ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே, சபையாரோட ஆண்டவரே ஒவ்வொருவரோட நீர் இடைபடும்படியா செபிக்கிறோம். உடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆளுகை செய்யும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். அவரே தேவன். ஆமென். சங்கீதம் 121ல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும்
பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு அருமையான விசுவாச அறிக்கைய இந்த சங்கீதக்காரன் எழுதுறார். மனுஷன்ட்ட இருந்து உதவி வராதுப்பா. நான் ஒரு தெய்வத்தை ஆராதனை செய்யறேன், நான் ஒரு தெய்வத்தை பார்க்கிறேன், அந்த தெய்வம் என்னைய பார்க்கிறாரு, அவரை நோக்கி நான் பார்ப்பேன். ஆகையினால் எனக்கு பரத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புற பர்வதத்துல இருந்து எனக்கு உதவிகள் கண்டிப்பா வந்தே ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளை போல இந்த தாவீது சங்கீதக்காரன் எழுதினது போல, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை உங்கள்கிட்ட இருந்து வரும்னு எத்தனை பேர் சொல்லலாம்? நம்ம ஆமென். நம்முடைய உதவி எங்க இருக்குது? பரத்துல இருக்குதான். அங்க இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனிதனுடைய கதவுகள் அடைக்கப்பட்டாலும் பரலோகம் நமக்காண்டி திறக்கும். அல்லேலூயா. எனக்கு அங்கிருந்து ஒத்தாசை வரும், எனக்கு அங்கிருந்து ஒத்தாசை வரும். அதனால சொல்றது, வானத்தையும் அவர் யாரு? நான் ஒத்தாசை செய்யறவரை அடையாளப்படுத்துறாரு. அவரை எனக்கு உதவி செய்யறவரை யார் தெரியுமாப்பா? இந்த வானத்தையும் இந்த பூமியை படைத்த தெய்வம். ஆகையினால எனக்கு ஒத்தாசை வருகிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் தான் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கொஞ்சம் வசதியானவங்கள்ட்ட நம்ம போய் உதவி கேட்கறதுக்கு அவங்க பாத்திரவானா இருப்பாங்க. காரணம், அவங்கள்ட்ட பைசா இருக்கும். நம்ம போய் சில உதவிகள் கேட்போம். ஏன்னா நமக்கு உதவி செய்யற அளவுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? தகுதியானவர்களா இருப்பாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவைகளுக்கு அந்த எதிராக இருக்கக்கூடிய மனுஷன்ட்ட அந்த தேவைகள் இருக்கிறதுனால நம்ம போய் ஈஸியா அவன்கிட்ட கேட்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை, அவனால இருந்து எனக்கு என்ன செய்யும்? உதவி வரும். ஆனா வேதம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக நான் கண்ணை ஏறெடுப்பேன். அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசைங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் பைபிள்ல கிடக்குது ஹெல்ப். அது ஒரு உதவியா, உதவி வருதான். சங்கீதம் 57 கூட இந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன். சங்கீதம் 57:3 வாசிக்கலாம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். மேல உள்ள வசனத்தை வாசிங்கம்மா, அந்த ஹெட்லைனை வாசிங்க. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி ஆமா, இந்த சங்கீதத்தை எப்படி இன்ட்ரோ பண்றாரு பாருங்க. தன்னுடைய எஜமானா இருக்கக்கூடிய சவுலுக்கு, சவுல் தாவீதை துரத்துறான். தாவீதை துரத்து தாவீதை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல துரத்திட்டு போகும்போது இவர் போய் வேற வழி இல்லாம ஒரு குகைக்குள்ள போய் ஒளியிறாரு. அந்த குகைக்குள்ள இருந்து இந்த சங்கீதத்தை என்ன செய்யறாரு? எழுதுறாரு. எழுதும்போது சொல்றாரு, என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு நிந்தனைகள் வரலாம், போராட்டம் வரலாம். ஆனா அதே நேரத்தில் பரத்திறந்த உதவியும் வருமா? அல்லேலூயா. நம்மளை துரத்தலாம், நிந்தனைகளை உண்டாகும். இன்னொரு சத்தியம் சொல்லுது, எனக்கு உதவி உண்டாகும். மனுஷன்ட்ட இருந்து இல்ல, தெய்வத்திட்ட இருந்து. அல்லேலூயா. எனக்கு அங்கிருந்து ஜெயம் கிடைக்கும். தாவீது ஓடுறான். கடைசியா போய் குகையில போய் ஒளிஞ்சுக்கிறாரு. வேற வழி இல்லை. அங்கிருந்து சங்கீதம் எழுதுறாரு, ஆண்டவரே எனக்கு உதவி உங்கள்ட்ட இருந்து வரும். நீங்க தான் எனக்கு ஆதரவு. இந்த தேசத்துல எனக்கு யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி. தாவீது நினைச்சது போலவே தெய்வம் உதவி செஞ்சார். வனாந்தரத்திலிருந்து தாவீதை திருப்பி சிங்காசனத்துக்குள்ள போய் கொண்டு போய் சேர்க்கிறார். நம்ம உதவிகள் மனுஷன்ட்டு கேட்டது மனுஷன்ட்டு இருந்து கிடைக்காது. ஏன்னா பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய உதவி விருதா, வேஸ்ட். மனுஷன்ட்ட போய் உதவி கேட்காத, அது பதிலாக உதவி செய்ய கர்த்தர்ட்ட கேளு. உனக்குன்னு சில உதவியை தெய்வம் ஒதுக்கி வச்சிருப்பாரு. உனக்கான உதவியை தெய்வம் வச்சிருப்பாரு. எப்படி சவுல் தன்னுடைய கழுதையை காணாம போகும்போது அவனுக்கு ஒரு முன்னந்தோடைய ஒதுக்கி வச்சிருந்தாரா? பசியில தானே இருந்திருப்பான்.
பசியில இருந்து காஞ்சு கழுதையை காணோம்னு போனவனுக்கு ஒரு முன்னந்தோடைய தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. மனுஷ உதவி வந்தா சொல்லி காமிப்பான். தேவன் உதவி செஞ்சா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அதுக்குள்ள. அல்லேலூயா. அதனால இன்னையில இருந்து என்னுடைய கர்த்தர்ட்ட இருந்து நான் உதவி வாங்க போறேன். அல்லேலூயா. எனக்கு நம்ம பார்க்கக்கூடிய மனுஷருடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியாது, சரீரத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். கர்த்தர் இருதயத்தை பார்ப்பாரு. எந்த இடத்துல நமக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நேற்று சொன்னல, நான் என்னுடைய சாட்சி சொன்னேன் கொஞ்சம் இல்ல. நான் என் தாயாரும் உதவிக்காக போய் நிற்போம். ஒவ்வொரு வீட்டில் கதவு தட்டுவோம். எங்களை பார்த்தோன்னே பூட்டிட்டு போயிடுவாங்க. மறு வீட்டில் போய் கதவு தட்டுவோம், பூட்டிடுவாங்க. மறு வீட்டில் போய் கதவு தட்டுவோம், பூட்டிடுவாங்க. உதவிகள் கிடைக்கல, உதவிகள் கிடைக்கல. ஆனால் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்க, மனுஷனோட உதவி இல்லடா, தெய்வம் செய்வார்ரா. பரத்துலேருந்து நமக்கு உதவி வரண்டா. நீ என்ன மனுஷனை பார்க்க, தெய்வம் உதவி செஞ்சா எப்படி இருக்கு தெரியுமா? தெய்வத்தினுடைய உதவியை பற்ற மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? கொஞ்சம் கெப்பரா இருப்பான், கொஞ்சம் பரிசுத்த திமிரு கொஞ்சம் இருக்கும். நான் என்ன ஒன்றையா உதவி வாங்குறேன், மேல இருந்து வாங்குறேன், அங்கிருந்து எனக்கு உதவி வரும். நீ எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் எனக்குன்னு இல்லை. அதனால தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், மனுஷனுடைய உதவிகள் அல்லம்மா, தெய்வம் இறங்கி உதவி செஞ்சார்னா, தெய்வம் இறங்கி உதவி செஞ்சு ஒத்தாசை பண்ணார்னா, உனக்கு எதிராக இருக்கிற சில சத்துருக்கள் வாய் மேல கை வச்சிருவான். வச்சுதான் ஆகணும். ஏன்னா நீ மனுஷன்ட்ட உதவி வாங்கல, தேவன்ட்ட வாங்கியிருக்க. தேவன்ட்ட உதவியை பெற்ற மனுஷனுக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. அல்லேலூயா. நம்மெல்லாம் தேவ பிள்ளைகள், தேவனோட உறவாடுற பிள்ளைகள். நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிவார். அப்படித்தான வசனம் சொல்லுது. கவலைப்படாதீங்க, எந்த உதவியா இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு வந்துருக்க உங்களுக்கு அங்கிருந்து உங்களுக்கு உதவி வரும், அங்கிருந்து உங்களுக்கு உதவி வரும், அங்கிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அங்கிருந்து உங்களுக்கு ஆதரவு வரும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 22, 23 உள்ள வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். ஆமா, 1 சாமுவேல் 17ஆம் வசனம் வாசிங்க. உன்னுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இருமா கொஞ்சம் இருங்க. Praise be to Jesus. ஆ 10 வாசிங்கம்மா. 7:10. தகன பலி செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டாரா. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சண்டை பிடிக்கிறதுக்கு மோதுறதுக்கு வரும்போது பெலிஸ்தியர் திருப்பி அடிக்கிறதுக்கு பலன் இல்லை, திருப்பி அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பலன் இல்லை. பெலிஸ்தியருக்கு முன்பாக பயந்து நடுங்கி போய் நிக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியல. அதனால இவங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, சாமுவேல்கிட்ட போய் சொல்றாங்க. சாமுவேல் ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்காரு. கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறாரு. கொடுத்தவன எதிராளிகள் எல்லாம் ஒரு சாக்கடிச்சது போல பட்டு கீழே விழுந்து எல்லாரும் மடங்கடிக்கப்படுறாங்க. மடங்கடிக்கப்பட்ட அன்னைக்கு அவர் ஒரு கல்லை எடுத்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, கர்த்தர் இம்மட்டும்
எங்களுக்கு உதவி செய்தார். அதனால அவர் பேர் என்னது? எபனேசர். அப்ப தேவன் எனக்கு உதவி செய்யறதுனாலதான் அவருக்கு அந்த பேரே கொடுக்கப்பட்டிருக்கு. எபனேசர்னா யாரு? எனக்கு எப்பெல்லாம் அவர் உதவி செய்யறாரோ அப்பெல்லாம் என் கண்ணுக்கு யாரா தெரிகிறார்? அவரு எபனேசரா தெரிகிறாரு. இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொள்ள வந்த அந்த பெலிஸ்தருக்கு மத்தியில தேவன் இஸ்ரேலுக்கு பெலிஸ்தருக்கு நடுவே நின்று யுத்தம் பண்ணும் போது இஸ்ரவேல் ஜனங்க பெலிஸ்தர்களால இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியல. கர்த்தர் அவர்களுக்காக உதவி செய்தார். பரத்திலிருந்து அவங்களுக்காண்டி உதவி செஞ்சுச்சு. பரத்திலிருந்து உதவி செஞ்ச அந்த இடத்துக்கு பேரு எபனேசர். அல்லேலூயா. இப்ப நமக்கு தேவன் எந்த நேரத்துல எந்த சமயத்துல உதவி செய்யணும் அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பாக நாங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது என்னுடைய குழந்தை, நாங்கள் கிராம ஊழியங்கள் நிறையா பண்ணுவோம், சுவிசேஷ ஊழியங்களும் வெளியில் நிறையா கன்வென்ஷன் கூட்டங்களை நாங்கள் போடுறது வழக்கம். அப்படி ஒரு முறை நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஒரு இடத்துக்கு நாங்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது ஒரு சகோதரி எங்களை கூப்பிட்டு தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வீட்டில் பயங்கர போராட்டமாக இருக்குது, சர்ச்சுக்கு போகிறவங்க தான், அதனால் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் பயம், கொஞ்சம் நடுக்கம், வீட்டில் இருக்க முடியல, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அந்த சத்தம் கேட்குது இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு பயங்கரமாக இது பண்ணாங்க. அப்போது நான் சொன்னேம்மா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் போது, ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் அவங்களுக்குள்ள இருந்த பயம் என்ன செய்யுதுலைன்னா குறைய மாட்டேங்குது. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா, நம்ம வீட்டுக்கு போய் அவங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு புஷ்அப் பண்ணி கொண்டு வந்தா தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, நம்பிக்கை வருது. அப்ப ஆண்டவர் இருக்கிறாருன்னு நான் அவங்களுக்கு சொன்னேம்மா, ஆண்டவர் மனுஷ ரூபத்துல நான் வரமாட்டாரு, நம்மளோட கூட இருக்கிறவர் அவரு. கர்த்தர் நீ எந்த இடத்துல உதவி கேட்டாலும் அவர் செய்யறதுக்கு அவர் நம்மளை காண்கிற தேவனா தான் இருக்கிறார். நீ ஏன் பயந்துட்டு இருக்க? மனுஷன் வரக்கூடிய உதவியை காட்டு தெய்வத்திட்ட வருகிற உதவிக்கு வீரியம் அதிகம். அல்லேலூயா. தெய்வத்திட்ட இருந்து வரக்கூடிய உதவியை பெற்ற மனுஷன் இந்த உலகத்துல அவன் சாதாரணமானவனா இல்ல, இருக்க முடியாது. காரணம் அவன் மனுஷன் உதவியை வாங்கல, தெய்வத்திட்ட இருந்து வாங்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உதவி செய்கிற காலங்களும் நேரங்களும் நமக்கான நேரங்களும் வரும்போது நம்மை சுற்றி இருக்கிற சில சத்துருக்கள் மத்தியில நமக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஏற்படுத்தத்தான் செய்வார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய உதவிகளை பெறக்கூடிய தேவ பிள்ளையா நீங்க அனுதினமும் நம்ம அனுதினமும் இருந்தோம்னா நமக்கு என்ன போராட்டம், நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பாடுகள், எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு கர்த்தருக்காக கர்த்தரை நோக்கி ஓடுகிற ஒரு தேவ பிள்ளையா நம்ம இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன்கிட்ட இருந்து உதவிப்படக்கூடிய தேவ பிள்ளை சாதாரணமான தேவ பிள்ளை கிடையாது. அவன் உண்மையிலேயே வல்லமை உள்ளவன். அவனுக்குள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அவனுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. சரியான நேரத்துல நமக்கான உதவிகள் பரத்துல இருந்து வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு பெண்ணு நிக்கிறா. இந்த பெண்ணு ஒரு உபச்சார ஸ்திரீ. வாசிக்கலாம், அதை மட்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லிட்டு உடனே போகிறேன். 8 யோவான் எழுதின நற்செய்தி 8ஆவது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, ஸ்திரீ விபச்சாரத்தில் ஒரு பாவம் பண்ணிட்டா, கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துகிறதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார்.
அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். போதும், இந்த வார்த்தை நமக்கு தெரியும். ஒரு விபச்சார ஸ்திரீ இருக்கிறா, அவ பிடிக்கப்பட்டவதான், அவ மேல தப்பு இருக்குதா, நியாய பிரமாணத்தின்படி அவ கல்லெறியப்பட்டு கொல்லணும். அவ கடைசி, அவனுடைய வாழ்க்கையில கடைசி எல்லைக்குள்ள வந்து நிக்கிறா. இங்கிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் கல்லெடுத்து நிக்கிறாங்க, நியாய பிரமாணத்தை வாசிக்கக்கூடிய வேத பாதகர் எல்லாரும். இவ பாவம் பண்ண ஸ்திரீ, இவளுக்குன்னு யாரும் கிடையாது. இவ வந்து நிக்கிறா, நடுவுக்குள்ள நிக்கிறா. அங்கிட்ட ஏசப்பா நிக்கிறாங்க, இந்த சைடு அவளை கொல்றதுக்குன்னு சில கூட்டம் நிக்குது, நடுவுக்குள்ள அவன் நிக்கிறா. இப்போ இவனுடைய கடைசி நிமிஷம், இவளுக்கு ஒரு உதவி கிடைச்சா மட்டும்தான் அவன் உயிர் பிழைக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல அவ கல்லறி உண்டு என்ன செய்யணும், சாகணும். அவளுடைய கடைசி நிமிஷத்துலதான் வந்து நிக்கிறா. இப்போ மனுஷனால அவருக்கு உதவி வரவே வராது, வாய்ப்புல வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அவ குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவளுக்காண்டு வாதாடுறதுக்கோ அவளுக்காண்டு வழக்காடுறதுக்கோ அவ பேர்ல நியாயமும் நீதியும் கிடையாது. இவ்வளவு மைனஸ் அவள்கிட்ட இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய உத்தரவுக்காண்டி சிலர் காத்துட்டு இருக்காங்க. என்ன செய்யலாம் அந்த ஸ்திரிய? மோசே வசனத்தின்படி இவ என்ன செய்யணும்னா சாகணும், இவ பிழைக்க வாய்ப்பு இல்லை. இத ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் மட்டும் இவளுக்கு உதவி செய்யலைன்னா, நான் மட்டும் இவளுக்கு ஒத்தாசை செய்யலைன்னா, இந்த கூட்டம்ல இவளை என்ன செஞ்சிருக்கும்னா பிச்சு கொன்னு போட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா, முதலாவது நீ பாவம் செய்யாதவன் நீ கல்ல எறிஞ்சுக்கேங்கிறாரு. விலகி போறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவளுடைய கடைசி நிமிஷத்துக்கு வர நிக்கிறா. மனுஷன்ட்ட இருந்த உதவிகள் வர்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். சரியான நேரத்துல ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவளுக்காண்டி வழக்காடி அவ ஜீவனை திருப்பி பெற்றுக்கொண்டு, இனி நீ என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, இதோட நீ என்ன செஞ்சிரு, இந்த இடத்தை விட்டு வெளியே போயிரு. நம்ம மேல நீதியின் நியாயமும் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை உதவி செய்யல. நம்மகிட்ட 1000 தீமைகள் இருக்கும், 99 தவறுகள் இருக்கும். ஆனா நம்மகிட்ட கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை பார்த்ததுனாலதான் நமக்கு இந்நாள் வரைக்கும் அவர் எபினேசரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை நம்ம பரிசோதிச்சு பார்க்கும்போது 1000 தவறுகள் நமக்குள்ள இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மை அவர் மேல நமக்கு மேல அவர் இருக்கிற அந்த ஒரு நேசத்தினால அவர் எனக்கு எப்ப கூப்பிட்டாலும் வர்றார். இந்த ஸ்திரீனுடைய நிலையை பார்த்தா ரொம்ப பரிதாபம். அவளுக்கான அந்த இடத்துல எப்பா விட்டுருங்கப்பா, எப்பா விடுங்க, எதுவுமே தப்பு செய்ய மாட்டான்னு பரிந்து பேசக்கூட ஆள் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது நீங்க கல்லெறினா உங்களுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்திரீயோட பாவம் மண்ணிலவர்களே கல்லெறிய இருக்கிறதுக்கு வந்து நிக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் இல்லாதவன் நீ கல்லெறிய அப்படின்னு. சில பேரு நம்ம கூட தான் இருப்பான், நம்மோட தான் பேசுவான், நம்மோட தான் உறவாடுவான், பின்னாடி குழியும் தோண்டுவான், நம்மளை தள்ளி விட்டு மூடியும் போட்டுருவான். இது மனுஷன். தெய்வம் இருக்கிறாரு, நீ குழி தோண்டி போட்டு பெதைச்ச உடனே தோண்டி எடுத்து நிப்பாட்ட வைப்பார். எங்க பிள்ளைய பெதைக்க பாக்குற நீ, தோண்டி எடுத்துருவார். அல்லேலூயா. அதான் மனுஷனுடைய உதவிக்கும் தெய்வத்தினுடைய உதவிக்கு வித்தியாசம் இதுதான். அவளுக்காக அந்த இடத்துல யாரும் இல்லம்மா. அவ உதவி கேட்கறதுக்கு கூட அவ தகுதியானவள் கிடையாது. ஏன்னா அவகிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீதின்னு ஒண்ணும் கிடையாது, நியாயம்னு ஒண்ணும் கிடையாது, அவளுக்காண்டி பேசுறதுக்கு ஒரு நல்வார்த்தையும் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல அவளுக்கு உதவி செய்யறாரு. ஏன்னா இந்த இடத்துல நான் போகலைன்னா புள்ள மறிச்சு போயிரு, செத்து போயிரும். நமக்குள்ள இருக்கிற தீமைகளை பார்த்து நம்மளை நேசிக்கல ஆண்டவர்.
ஏதோ ஒரு நன்மையை பார்த்து ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐயா எங்ககிட்ட பேசிக்கிறக்கும் போது அவர் சொன்னார், ஐயா நான் திருச்சியில் பயங்கர ரவுடி, இன்னைக்கு எனக்கு நிறைய கேஸ் இருக்குது, நீங்கள் ஒரு நேரம் நீங்கள் வாங்க சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வாங்க, நான் பக்கத்தில் நின்ற போலீஸ்காரன் வரமாட்டா அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா எல்லா போலீஸினுடைய ஸ்டேஷன்லையும் என் பேர் இருக்குது, பிரதானமாக இருக்குது, அதனால் அவனையே வந்து ஆண்டவர் மாற்றிட்டார்னா அப்போ ஆண்டவர் இருக்காருன்னா அவன் நம்புறான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொன்னார். தினமும் யாரையாவது போட்டு அடிக்கிறது, வெட்டுறது, சண்டை பிடிக்கிறது, இதுதான் அவருடைய வேலையே. தெய்வம் அந்த மனிதனை கர்த்தர் தொட்டார். தொட்ட மனிதனை வச்சு சொல்றாரு, இப்போ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதுக்கு முன்னாடி நான் நிறைய சண்டை போட்டேன், அவர்கிட்ட நீதி ஒன்றும் கிடையாது, ஆண்டவர்கிட்ட பேசக்கூடிய எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் அவர்கிட்ட இல்லை, ஆனாலும் கர்த்தர் ஒரு மனுஷனை தொட்டு அவனை தலைகீழ மாத்த நினைச்சா கண்டிப்பா மாத்துவாரு. அல்லேலூயா. ஆமா, நீ நம்மளை யோசிச்சு பார்த்தா தெரியும், எந்த ஒரு தகுதியுமே இல்லாத நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது தேவனுடைய கிருபை. அவர்கிட்ட இருந்து பரத்துல இருந்து உதவி வந்தனாலதான் நம்ம இந்த நாள் வரைக்கும் நிக்கிறோம், நிலைச்சு நிக்கிறோம். அவர் இல்லாம ஒரு காரியமும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால நமக்கு எப்பவுமே உதவி பரத்துல இருந்து வரும், பரத்துல இருந்து உதவி வரும். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது போய் நிக்கிறான். நிக்கும் போது அவனுக்கு உதவி எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்கம்மா? எங்க இருந்து வந்துச்சு? பரத்துல இருந்து அவனுக்கு உதவி வருது. அந்த பலத்தினால போய் கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறான். ஏன்னா அவன் வனாந்தரத்துல இருக்கும்போது ஆண்டவர் அவனை சந்திச்சு பேசுறாரு. வனாந்தரம் இருக்கும்போது அவன் ஆராதனை பண்ணி பண்ணி தேவனோட உறவாடின மனுஷன். வனாந்தரத்தை நடந்த போது தேவனோட உறவாடி தேவனுடைய அன்பினால நிறைஞ்ச மனுஷன். அதனால கோலியாத்துக்கு முன்னாடி நிக்க போது சொல்றான், எப்பா நீ எனக்கு ஒரு ஆளே இல்லை, ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட இந்த உதவியை பெற மனுஷன். நான் ஆண்டவர்கிட்ட இருந்து உதவி செய்யக்கூடிய பெறக்கூடிய மனுஷன்னு எனக்கு எப்போ தெரியுதோ அன்னைக்கு தான் எனக்கு முன்னாடி எந்த வல்லமைகளை நிற்க முடியாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய உதவிகளை பெறக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா யாரும் எந்த மனுஷனை எழும்பி இதுவரை எழும்பி நின்று ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை, இனியும் சரித்திரம் இல்லை, வரவும் போறதும் கிடையாது. அல்லேலூயா. நாங்க சிறு வயசுல எங்க தாயாரை வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்கு? 1 ரூபா 2 ரூபா 5 ரூபாய்க்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு 5 ரூபா தாங்க, பிள்ளைகளுக்கு இட்லி வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஒரு 2 ரூபா தாங்க ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இட்லி வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஒரு 1 ரூபா தாங்க ஆண்டவரே, பிள்ளைக்கு டீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. விடிய காலம் ஒரு 3 மணிக்கு முழங்கால் போட்டுருவாங்க. முழங்கால் போட்டு ஆண்டவரே 5 ரூபா தாங்க 5 ரூபா தாங்க 5 ரூபா தாங்கன்னு 500 நேரம் சொல்லுவாங்க. 5 ரூபாய்க்கு 5 ரூபா தாங்க ஆண்டவரே, ஒரு 2 ரூபாய்க்கு டீ, பிள்ளைகளுக்கு ஏதாவது பலகாரம் வாங்குறதுக்கு ஒரு 5 ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் நினைப்பேன் 5 ரூபாய்க்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, வேலை பார்த்தா 500 ரூபாயே கிடைச்சிருமா 5 மணி நேரத்துக்கு? நான் சின்ன வயசுல எனக்கு தோணும். ஆனால் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த விடிய கால நேரங்களில் ஒரு 6 மணி இருக்கிற நேரத்தில் நான் அப்படியே வெளியில் போவேன். வெளியில் போனோன்னா எங்கள் வீடு வந்து கடற்கரைக்கு பக்கம்தான். நாங்கள் முழிச்சா கடற்கரை தான், அந்த கடற்கரை மணலில் தான் முழிக்கணும். அப்படி வந்து அங்கே ஆட்கள் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன செஞ்சேன்னா, அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த கடற்கரை மணலில் வந்து இப்படி உட்காந்து கடலை பார்த்துட்டு இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஒரு அழகான 5 ரூபா தாள், புது தாள் கிடக்குது. கிடத்தோடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது, அங்கே அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, 5 ரூபாய்க்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க தானே, நான் நினைக்க பரலோகத்தில் வாசல் திறந்து அங்கிருந்து ஆண்டவர் பொத்துன்னு போட்டுட்டாரு. அதனால நமக்கான 5 ரூபா தான், எடு 5 ரூபாய ஓடு அம்மா கிட்டன்னு சொல்லி எடுத்துட்டு ஒரே ஓட்டம். அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. போய் அம்மா நீங்க ஜெபம் பண்ணி இல்லை, ஏசப்பா 5 ரூபா மேல இருந்து போட்டுட்டாரு, இந்தாங்க 5 ரூபான்னு கொடுத்தாச்சு. கொடுத்த எங்க அம்மா என்னை கட்டி பிடிச்சு அழுறாங்க. நம்ம பார்வையில, என் பார்வையில என்ன நினைச்சுன்னா, பரலோகத்துல இருந்து ஆண்டவர் கையை நீட்டி கடற்கரை மண்ணில் போட்டுட்டு எங்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ நான் வர்றதுக்காண்டி காத்துட்டு இருந்தாரு. அதை நம்ம பார்த்தோம்னா 5 ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. இதுதான் என்னுடைய அன்னையுள்ள கற்பனை. போய் கொடுக்கவும் அன்னைக்கு போய் 6 மணிக்கு ஒரு டீ வாங்கி ஒரு பலகாரம் வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டா என்னுடைய மனநிலையில
எப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மேல இருந்து கை நீட்டி போட்டுக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. 1 ரூபா கேட்டாலும் கீழே போடுவாரு, 5 ரூபா கேட்டாலும் கீழே போடுவாரு. எங்க அம்மா ரொம்ப கேட்க மாட்டாங்க, 10 ரூபா தான் அதிகபட்சம். அதிகபட்சமா அவங்க சொன்னது ஒரே நேரம் 1000 ரூபாய் கேட்டேன்டா, அதுக்கப்புறம் நான் கேட்டதில்லடா. இப்போதான் ஃபீல் பண்ற, ஆண்டவர்கிட்ட லட்சக்கணக்கில் கேட்டிருந்தா அன்னைக்கே போட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏமா, தேவன் கொடுக்கிற 1 ரூபாயா இருந்தாலும், தேவன் கொடுக்கிற 5 ரூபாயா இருந்தாலும், ஜெபத்துக்கு கேட்டு அந்த 5 ரூபாயும் 1 ரூபாயும் விழுந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு பல கோடி. அல்லேலூயா. நம்ம ஒரு ஜெபம் பண்ணி அதை கேட்கப்பட்டு அதுக்கு பதில் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் நடக்கு. என்ன காரியம் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பார்ப்பாரு. பார்த்த உடனே இங்கிருந்து உன் விண்ணப்பத்தை தேவ தூதன் கொண்டு போவான். கொண்டு போய் தேவ சமூகத்துல வச்சிருப்பான். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இந்த கிரேஸ் அம்மாவுக்கு இந்த பிரச்சனையா, அப்படியே என்ன உதவி கேட்கிறா, இந்த உதவி கேட்கிறா, பிள்ளைகளை குறிச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப கலங்கிக்கிட்டு இருக்கா, அப்படியா, என்ன தேவைப்படுது, இவ்வளவு தேவைப்படுது, கொடுத்து விடு பிள்ளைக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அங்க இருந்து பரத்துல இருந்து நமக்கு ஒத்தாசையும் உதவிகளையும் அனுப்புறாருன்னா நீங்கள் நான் எவ்வளவு பெரிய ஆளு. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் செய்யற ஜெபம் உதவிக்காய் போய் நிற்கிற இடம் மனுஷனுக்கு முன்பாக அல்ல, ராஜாதி ராஜாவுடைய சமூகத்துக்கு முன்பாக. அங்கிருந்து வரியா உதவி. அல்லேலூயா. எங்களுக்கு சில விஷயங்கள் ஊழியத்து நிமித்தமா குறைவுபடும். எல்லாத்துக்கும் உள்ளது தானே. சுவிசேஷ ஊழியத்துக்கு மாசம் ஒரு 20,000 ரூபாய் வர எங்களுக்கு தேவைப்படும். 20,000 ரூபாய் இருந்து 25,000 ரூபாய் வர தேவைப்படும். அப்போ நாங்க என்ன செய்யறதுன்னா, நம்ம தான் மேல அக்கௌண்ட் மேல போட்டிருக்கோம்ல. யாருக்குன்னா பரலோகத்தில் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? நம்ம பரலோகத்தில் அக்கௌண்ட் யாரும் போடலையா? இந்த பேங்க் ஆஃப் ஹெவன்ல போடலையா? பாவம், நீங்க எல்லாம் ஏழைகளா இருக்கீங்க. நான் போட்டு வச்சுட்டேன், நீங்க போட்டு வச்சிருக்கீங்களா? அக்கௌண்ட் இருக்கா இல்லையா பரலோகத்துல? இருக்கிறவங்க கூட அல்லையா சொல்லுங்களேன் பாப்போம். அக்கௌண்ட் இருந்தா தான் அங்க பணம் ஏறும். ஷோ பண்ணிட்டு இங்க பணத்துக்கு அண்டிக்கன்னா அக்கௌண்ட் இருந்தா தானே பணம் வரும். புக் பண்ணிட்டீங்களா? தெரியலையா? நான் சொன்னது புரியலையா? என்னைக்கு ஆண்டவரை தண்ணிக்குள்ள அமுக்குனாரு அன்னைக்கு பேர் அங்க அக்கௌண்ட் புக் ஆயிட்டு. அல்லேலூயா. தண்ணிக்குள்ள என்ன அமுங்கலைன்னா அமுங்கிருங்க, போய் மேல புக்கு ரெடி ஆயிரும், அக்கௌண்ட் புக்கு ரெடி ஆயிரும். நீ என்னைக்குன்னா ஜெபிக்கிறியா அந்த புஸ்தகத்துல ஏறிக்கிட்டே இருக்குமா? நீ என்னைக்குன்னா கண்ணீர் வடிக்க, என் பிள்ளைக்கு கண்ணீர் வடிக்குது, புள்ள தேவ சமூகத்துல இருக்க, அனுப்பிவிடுற உதவியை அங்க இருந்து வரும். அல்லேலூயா. ஆண்டவரை யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் ஆசைகளை சந்திப்பதில்லை, தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. எனக்கு பெரிய வீடு வேணும், எனக்கு பெரிய கார் வேணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும், தரேன்டா. நல்ல பிரியாணியா தர்றேன், சாப்பிடு. ஒரு முறைலாம் நான் சொன்னல, கிறிஸ்மஸ் டயத்துல எல்லாரும் வெளிச்சத்துல நின்று பிள்ளைங்கள்லாம் கொண்டாடி ஆடி பாடி நின்றுட்டு இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் நேரத்துல ஒரு கிழிஞ்ச ஆடையை போட்டுட்டு, ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் ஒரு இருட்டுக்குள்ள போய் நிக்கிறேன். இப்படியே நிக்கிறேன். என்னோட சேர்ந்த சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் தகப்பனுடைய ஷோல்டர்ல ஏறி விளையாண்டுகிட்டு, ராட்டினங்கிட்டு நான் விளையாண்டுட்டு இருக்கு, முட்டையை வாங்கி திங்குதுங்க, நிறைய ஜாலி பண்ணிட்டு இருங்க. நான் ஒருத்த மட்டும், ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இருட்டுக்குள்ள உட்கார்ந்து அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். எப்போ நம்ம அந்த வெளிச்சத்துக்கு போவோம்? எப்போ யார் நம்மளை கூட்டு போவா? யார் நம்மளை கூட்டு போய் இந்த ராட்டினத்தில் சுற்றுவா? யார் நமக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி தருவா? இப்படி ஏகப்பட்ட நாட்கள் நான் அழுதுகிட்டே உட்கார்ந்தே இருப்பேன் அந்த இருட்டுக்குள்ள. யாரும் என்னைய பார்க்க மாட்டாங்க, யாரும் என்னைய கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட தான் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு தெய்வம் நான் இருட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துச்சு. வேணும்னு சொல்லுச்சு. ஆண்டவரே நான் தகுதி இல்லை, நீ எனக்கு வேணும். நீ என்ன இருட்டுக்குள்ள நிக்கிறது? நான் வா, நான் உன்னை முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறேன், வா.
மணி தனிச்சு இருட்டுக்குள்ள நிக்கிறத போல தோணும். அன்னைக்கு உதவிக்கு யாரும் வர மாட்டாங்க. நான் உன்னையோன்னு சொல்றேன், அந்த இடத்துல கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. உனக்குன்னு நீ உன்னுடைய வழியை கூட யார்ட்டையும் சொல்லக்கூடிய அளவுக்கு உன் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. யார்ட்டு சொல்லி அழுதா நல்லா இருக்குமே அப்படின்னா எந்த முகமும் உன் கண்ணுக்கு தெரியாது. யார்ட்டையாவது என் வழிகளை மட்டும் சொல்லிட்டு வந்துடலான்னு பார்த்தா நம்ம ஷேர் பண்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப நீ மட்டும் போய் அழுவ. நான் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீ ஏன் தனியா அழுற? வா, என்ன வேணும் உனக்கு? ஆண்டவரே, இப்படி நான் ஏமாந்துட்டேன், இப்படி நான் தனித்து விடப்பட்டுட்டேன், இப்படி உதவி இல்லாம இருக்கேன், என் சமூகத்துக்கு வா. நீ நினைக்கிறத பார்க்கலாம், உன் சிந்தைக்கு எட்ட முடியாத ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. உன் கண்ணு ஒரு மகிமையை பார்க்காம உன் கண்ணு மூடாது. அல்லேலூயா. அப்ப இருட்டுக்குள்ள இருந்து பார்ப்பேன், பார்த்தா யாருமே எனக்கு, நான் நினைப்பேன் ஒரே ஏதாவது வாங்கி தந்தா நல்லா இருக்குமே, யாராவது வாங்கி தந்தா நல்லா இருக்குமே பக்கத்துலதான் உரசிட்டு போவா, நான் கண்டுக்கிட மாட்டான். இப்படி எல்லா இடங்கள்லையும் அப்படித்தான். இந்த கிறிஸ்மஸ் டைம்லன்னா எங்க அம்மா கொஞ்சம் வறுத்தரிசி எடுத்து, அதை கூப்பரிசி எடுத்து அதை வறுத்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியும் ஒரு வறுத்த அரிசியும் தருவாங்க. கிறிஸ்மஸ் சாப்பாடு ஒரு ஃபுல்லா கறி குழம்பு வாடை அடிக்கும். நமக்கு சின்ன வயசுல வாடை எடுத்தாலே பசிச்சிரும். அவ்வளோ வேறு நல்லா தான் இருப்போம். அந்த வாடை அடிச்சிருச்சுன்னா அம்மாட்ட போய் அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்ச நேரம் இரியா தந்துறேன்னு கொஞ்சோன்னு கூப்பரிசி வறுத்து தருவாங்க. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இந்த கண்ணில் அழுகையா வரும். என்ன ஆண்டவரே ஒண்ணுமே சாப்பிட முடியலையே அப்படின்னு. போன முறை நான் போன வருஷம் லாஸ்ட்ல கேரளா மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். 2 நாள் கன்வென்ஷனுக்கு போயிருந்தா, ஒரு அந்த அந்த சர்ச்சு வாசல்லேருந்து இதுவரை ஒரு பெரிய டேபிள் போட்டு வச்சிருக்கிறாங்க. போட்டு வச்சிருந்தா சரி யாருக்கோ மேரேஜ் உள்ள கல்யாணமாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். அப்போ பாஸ்டங்க போனேன், பாஸ்டர் இவ்வளோ வரணும் நேர் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து உட்காந்தாச்சு. உடனே நான் வந்து பார்க்குறேன், சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. வெஜிடபிள் தனியா இருக்கு, சிக்கன் தனியா இருக்கு, மட்டன் தனியா இருக்கு, பீஃப் தனியா இருக்கு, பிரியாணி தனியா இருக்கு. பாஸ்டர் என்ன அப்படின்னு, உங்களுக்கு தான் அப்படின்னு. நான் உடனே எனக்கு சாப்பிட மனசு இல்லை, நான் 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ள போயிட்டு நான் அழுறேன். ஆண்டவரே, அன்னைக்கு நான் இதையெல்லாம் சாப்பிடன்னு நினைச்சேன், நீர் தரல. இன்னைக்கு எனக்கு சாப்பிட மனசே இல்லை, இப்ப கொண்டு படையெல்லாம் படைக்க வச்சிருக்கேன்னா எனக்கு ஒரே அழுக. இனிமே ஒரு நாள் நீ ஏங்குவ, கிடைக்காது. தெய்வம் தருவார், உனக்கு விருப்பமே இருக்காது, அவ்வளவுக்கு ஆண்டவர் தருவார். எனக்கு இப்ப ஆண்டவர் மேல நேசம் அதிகனால எனக்கு என்ன சாப்பாடு, இதெல்லாம் குப்பை. அவனை பார்த்தோன்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாண்டவர், எனக்கு நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும்னு ஒரு நிலைக்கு வந்துட்டீன்னா உனக்கு எல்லாம் பரத்துல இருந்து உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. நீங்க மட்டும் எனக்கு போதாண்டவரே, எனக்கு சொந்த சுகமோ உற்றாரோ நண்பர்களோ யாரு வேணாம், உங்க அன்பமும் உங்க நேசம் மட்டும் போதும். அந்த நிலைக்குள்ள நீ வந்துட்டீன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் புள்ள நான் எதிர்பார்க்கிற நிலைக்கு வந்துருச்சு, இப்ப நீ பறக்கிற அந்த சில உதவிகளை நான் அனுப்புறேன். நீ யார்கிட்ட வந்திருக்க? ஜீவனுள்ள தேவன்கிட்ட வந்திருக்கிற. தானியேல் 10ஆம் அதிகாரத்துல ஒரு பயங்கர போராட்டம் வருது. அங்க மிகாயேல் தூதன் வந்து உதவி செய்யறதா வசனம் இருக்கு, அதோ போட்டுறீங்களாமா? சில போராட்டம் அங்க நடக்குது, வான மண்டலத்துல நடக்குது, கண்ணுக்கு தெரியல. வாசிக்கலாமா?
வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தைகளை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். 13 வாசிக்குமா? பெர்சியா ராஜாவின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் என்னும் உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இங்கே வான மண்டலத்துல ஒரு பயங்கர போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தானியேலுக்கு விரோதமா, அந்த ராஜ்யத்துக்கு விரோதமா. தானியேல் அதுக்கு விரோதமா யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணக்கூடிய பலன் தானியேல்கிட்ட கிடையாது. ஆனா தானியேல் பலத்துக்கு மிஞ்சி யுத்தம் பண்ணி சோர்ந்து போய் இழைச்சு போய் நிக்கும் போது பரத்துல இருந்து தேவன் உதவி அனுப்புறாரு தானியேலுக்காக. பிரதான தூதனாகிய மீகாயேல் எனக்காக உதவிக்கு வந்தான். நம்ம என்னைக்கு தேவன்ட்ட சமூகத்துல இருந்து சோர்ந்து போய் முடியாதுன்னு விட்டுட்டு நின்றுட்டோமோ அன்னைக்கு பரலோகம் நம்மளை கண்காணிச்சு அங்க இருந்து நமக்கு சில உதவிகளை அனுப்புமா அப்படின்னு சத்தியம் சொல்லுது. அல்லேலூயா. நீ இதுவரை கேட்டு சோர்ந்திருக்கலாம். சோர்ந்து போன உனக்கு இப்ப பரலோகத்திலிருந்து என்னுடைய உதவியை நான் அனுப்புகிறேன் ஆண்டவர் சொல்றார். நீ முடிஞ்ச அளவுக்கு நடக்கணும். உதாரணமா இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யலாம், இதுவரை நடக்கலாம், இதுல இருந்து என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஏன்னா நான் கீழே இறங்கி வரணும். ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து நடக்க முடியற அளவுக்கு நீ நடந்துரு, அதுக்கப்புறம் நீ கால் வை, அப்புறம் நான் உன்னை நடத்துறேன். அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு நீ நடந்துரு உன்னுடைய விசுவாசத்துல. அப்புறம் நீ வைக்கிற விசுவாசம் என்னை கனம் பண்ணும், நான் உன்னுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு பரலோகமும் பரலோக தேவனும் உதவி செய்யறதுக்கு ஆவலா இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவர் நமக்குள்ள பெரிய கிரியைகளை நடப்பிக்கிறார். அன்னைக்கு தானியேலுக்கு செய்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோட தான் இருக்கிறார். உனக்கு கண்ணுக்கு புலப்படாத இடத்துல சிலர் நீங்க தாக்கப்படலாம். கண்களுக்கு புலப்படாத ஆவிக்குரிய மண்டலத்தில் சில தாக்குதல்கள் ஏற்படலாம். ஆனாலும் உதவி கர்த்தர்கிட்ட வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில சபைக்குள்ள இருந்தாலும் போராட்டத்தோடையே இருக்கிறத நான் பார்ப்பேன். ஏன்? பிசிக்கலா நல்லா இருப்பாங்க, ஆனாலும் ஒரு போராட்டம் இருக்கும். ஏன் தெரியுமா? பரத்திலிருந்து உதவி வந்து உனக்கு என்ன செய்யணும், விடுதலை கிடைக்கணும். அதுவரை உனக்கு விடுதலை கிடைக்காது. ஏன்னா அவர் தான் உனக்கு உதவி செய்யணும்னு அவர் ஆசைப்படுறார். அதனாலதான் சில விஷயத்த ஆளவர் டிலே பண்ணியே வச்சிருப்பார். கொஞ்சம் பொறுத்துரு, கொஞ்சம் காத்துரு, நான் வந்து உன்னை விடுதலையாக்கி உன்னைய சரி பண்ணி நான் உன்னை என்ன செய்வேன், நிலை நிறுத்துவேன். ஏன்னா மனுஷனுடைய உதவிக்காண்டி நீ காத்திருக்கல, தேவனுடைய உதவிக்காண்டி நீ காத்திருக்கிற. தேவனுடைய வரும்போது கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பார்வையில, நான் அவர் பார்வையில சரியான நேரத்துல வந்து உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க ஸ்ரீலங்காவில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 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 வாலிப பெண், ஒரு வாலிப பிள்ளை, காலேஜ் படிக்கிற பிள்ளை, அது என்ன செய்யுதுன்னா பயங்கர பிசாசனுடைய போராட்டத்தில் வந்து அந்த சர்ச்சில் உட்கார்ந்துருக்காங்க. ஆராதனை பண்ணுறாங்க, ஆடல் பாடலும் பண்ணுறாங்க, எல்லாம் உள்ளதாக இருந்துட்டு பண்ணுது. செய்தியும் கேட்டுச்சு, எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. செய்தி முடிச்சோடனே பாப்பாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த அந்த உள்ள இருந்த ஸ்பிரிட்டு அவங்கள விட்டு வெளியே போயிட்டு, வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்துச்சு. என்னன்னா, நான் வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன், இவ தான் விடமாட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிச்சு. என்னன்னு பார்த்தா இந்த கையில ஒரு தாயத்து, இந்த கையில ஒரு தாயத்து,
இடுப்புல ஒரு தாயத்து, காலில் ஒரு தாயத்து, இந்த காலில் ஒரு தாயத்து கெட்டி அவங்கள உள்ளேயே வச்சாச்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், இதை அவுத்து எரியா அப்படின்னு. அப்போ ஒவ்வொன்றா கட் பண்ணி தாயத்தை மட்டும் இவ்வளோ இருக்குது, தாயத்தை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லியிருக்கு. போன் கூட சொல்ல, நான் போயிடுறேன்னு போயிட்டு. ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன்கிட்ட சில உதவிகள் நமக்கு வரும், ஆனா நம்மளே அதுக்கு சில தடையத்தான் இருக்கும். தேவன்கிட்ட சில உதவிகள் நமக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகும். ஆனா தேவனுடைய உதவி எனக்குள்ள வராதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சிலருக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ஒரு வாரம் ஜெபம் பண்ணாலும் பதில் கிடைக்காது. ஒரு விண்ணப்பத்துக்காக பல வருஷம் ஜெபம் பண்ணாலும் பதில் கிடைக்காது. ஏன்? ஒன்னு ஜெபத்தை விண்ணப்பத்துக்கு எனக்கான ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். நீங்க ஒருவேளை விண்ணப்பம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்வேன்? ஒத்தாசை செய்வேன். பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அதனால பிள்ளைகள் வந்திருக்க ஒவ்வொருவருக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் சொல்றேன். வரும்போது எப்படி வந்தீங்களே உங்களுக்கான உதவியை கர்த்தர் கொடுத்து தான் அனுப்புவார். அல்லேலூயா. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில உதவிகள் வராம இருக்கலாம், சில காரியத்துக்காக ஏன் நிற்கலாம், சிலது தடையாக்கப்பட்டிருக்கலாம், சிலது சந்ததிக்காக நீங்க காத்திருக்கலாம். கர்த்தர் பரத்திறந்து நமக்கு தருவார். அல்லேலூயா. இவ்வளவு சொல்ற எங்களுக்கு அவர் செஞ்சதுனால தானே சொல்றோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே சொல்றோம். நம்ம கல்லைய கும்பிட்டுட்டு இருக்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல பேசாத மண்ணை போய் கும்பிட்டுட்டு இருக்கோமா? மரத்தைய கும்பிட்டுட்டு இருக்கோம். நீங்களும் நானும் கும்பிடுற தெய்வத்துக்கு பேர் என்ன? பேசுறவர் இல்லையா? அவர் யெகோவா ஈர் இல்லையா? அவர் எபினேசர் இல்லையா? நமக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்வாரு? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்யறதுக்கு அவர் காத்துட்டு இருக்காரு. பெறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆண்டவர் கேட்கிறார். கொடுக்க நான் தயாரா இருக்கேன், பெறதுக்கு நீ தயாரா இருக்கியா? ஆண்டவருடைய கரம் இந்த இரவு வேளையில உங்க மேல வரட்டும். எந்த இடத்துல நீங்க உதவிக்காக நின்றீங்களோ அந்த இடத்துல அவர் கரம் வந்து உங்களுக்கு உதவிகளை செய்யட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன், உங்களுக்காய் பரிந்து பேசி உங்களுக்காய் உதவிகளை செய்கிற தேவன். அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாம். Praise be to Jesus. Praise be to Jesus. Hallelujah. ஆக்சுவலாக நான் என்ன செய்திக்குள்ளேயே போகலை. அப்படியே கண்களை மூடுங்க. அப்படியே தேவ சமூகத்தில் கண்களை மூடுங்கம்மா. Praise be to Jesus. ஜெயம் வரும் வரணனை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு
உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வெள்ள மீட்ப உண்டனக்கு காத்திடுவா என்றுமே என்ன வந்தாலும் நம்புவே என்னை இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆல உயரமா இவ்வள அன்புக்கும் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவ என்னை கைவிட மாட்டா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவ என்னை கைவிட மாட்டா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவ தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய உதவி விருதா, ஆனா தெய்வத்தினுடைய உதவி உண்மையானது. இந்நாள் வரைக்கும் தேவன் உங்களை நடத்தினது அவருடைய உதவினால தானே. அவர் சமூகத்துக்கு வந்து கண்ணீர் வடிச்ச தேவ பிள்ளைகளுக்கு பரலோகத்துல அந்த ஒத்தாசை வரும். தேவ பிரசன்னத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், பலிபீடத்துல இருந்து நான் சொல்றேம்மா, கர்த்தருடைய உதவி உனக்கு வரும். நீ எதற்காக தேவ சமூகத்துல சில நாட்களாக செபித்துக்கிட்டு இருக்கியோ அந்த இடத்துக்கு கர்த்தர் அவருடைய கரத்தினால உன்னைய கொண்டு போவார். நீ அங்க போய் சொல்லுவ, நான் வரல, கர்த்தரோட உதவினால நான் இங்க வந்திருக்கிறேன். அந்த சாட்சிகளை கர்த்தர் உனக்கு எழுப்பி தருவார். நீனா ஒரு இடத்துக்கு போய் தோத்திருப்ப, இப்ப ஆண்டவர் அந்த இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போவார். உன்னுடைய முயற்சினால போய் தோற்றுக்கலாம். ஆண்டவர் சொல்ற, இப்ப நான் உதவி செய்யறேன், அதே இடத்துக்கு போய் நில்லு, அவருடைய பலத்தினால நில்லு. நீ அங்க போய் சொல்லுவ, நான் கர்த்தருடைய உதவி பெற்ற மனுஷன், அவரால இந்த இடத்துக்கு நான் வந்து நிக்கிறேன், அவரால நான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன். நீ நம்புற மனுஷன் ஒருவேளை உன்னை கைவிட்டிருக்கலாம். நீ எதிர்பார்த்த மனுஷன் உன்னைய கைவிரிச்சிருக்கலாமா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? உதவி இல்லாம தனிமையா இருக்கிற பிள்ளைகளை தேடி தேடி போய் உதவி செய்யற ஒரு ஆண்டவரை நீ ஆராதிக்கிற. அவருடைய கண்ணின் மணிகளுக்குள்ளே விளவா நீ இருக்கிற. பரத்திலிருந்து இல்லவா உனக்கு உதவி செய்யவா ஆயத்தமா இருக்கிறாரு. அந்த தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ மட்டும் இல்லை, உன் சந்ததியை எங்க வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் சந்ததியை எங்க வச்சு அறுவடைய பார்க்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் கரத்துல நீ கண்ணீரை விதைச்சிருக்க, நீ அறுவடைய பார்ப்ப. நிறைய கண்ணீர் சிந்தனை உனக்கு அவருடைய உதவியினால சில அறுவடைகள் உண்டாகும். அது யாரோட அறுவடைனா அவருடைய உதவியினால வரக்கூடிய அறுவடை. உன் நிலம் பண்படுத்தப்பட்டு பதப்பட்டு தேவனுடைய கண்களுக்கு முன்பாக விளைச்சலை ஏற்படுத்தும். சவுல் சொன்னது போல நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். எப்ராஹிம்ல என் குடும்பம் சின்னதா இருக்கலாம் ஐயா, நான் உனக்கு உதவி செய்யறேன். நீ இருக்கிற தேசத்துல நீ தனிச்சிருக்கலாம். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தால் நீ மட்டும் தனியாத்தான் நடந்து வந்துட்டு இருக்க. நான் ஆண்டவர் கையை நான் பிடிச்சிருக்கேன். நீ தனியானா கிடையாது,
என் உதவி உனக்கு என்னாலும் வரும். தேவ பிரசன்னத்துல இருந்து சொல்றேம்மா, நீ எந்த இடத்துல காத்திருக்கியோ அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் சட்டைகளின் நிழலுக்குள்ள வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கட்டும். கடைசியா சொல்லுவோமா, என்ன வந்தாலும் நம்புவே என் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா இவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள்